விஜய் ரசிகர் ரசிகரை பாக்குறதுக்கு மக்கள் நிறைய வருவாங்க. ஏன்னா மக்கள் வர்றாங்களே அந்த பசங்க தான் நிறைய வருவானுங்க. ஏன்னா ஒரு ரசிகருங்கிறதுனால படத்துல நடிச்சதுனால அவர் ரசிகருங்கிறதுக்காண்டி அவர் விஜய பாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாதுகாப்பு இல்ல. எங்க போனாலும் பாலியல் தொல்லை. சின்ன பிள்ளைய கெடுத்துட்டேன், பெரிய பிள்ளைய கெடுத்துட்டேன்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துட்டேன் பேப்பரை திறந்தா அதுதான் வருது. அந்த கெடுக்கிறதுலாம் யாரு? அவன் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க தான் பண்றாங்க. அவங்களுக்கு கட்சி கூட்டணி பழனிசாமி அடிக்கடி இல்லீகலா போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. வேற ஏதோ அங்க கசமுசா ஏதோ நடக்குதா? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்டம் கலர்ற மாதிரி அங்க ஏதோ அமித்ஷா போட்டு வாங்கிட்டாரு. அதனாலதான் மூச்சு விட முடியாம கட்சிப்ப வச்சு அப்படியே அழுதுகிட்டே வந்தாரு. அதெல்லாம் கிடையாது. தொண்டர்கள்ட்ட பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. கட்சி தலைமையில 50 சீட்டு கேட்கறதாவும், இவங்களுக்கு என்னமோ எடப்பாடியாருக்கு 25 சீட்டு தான் கொடுக்கறதாவும் பேசிக்கிறாங்களே. அது காலப்போக்கில் இனிமேதாங்க எல்லாமே தெரியும். இப்பயே கேள்வி கேட்டீங்கன்னா முதல்வர் பதவியை கொடுக்கற மாதிரி கொடுத்து அவர் ஜெயிக்க மாட்டாரு. அடுத்த மாநிலங்கள்ல நீங்க உடைச்சு நீங்களே பதவி அமைச்ச மாதிரி இந்த மாநிலத்திலயும் அவர் ஜெயிச்சாலும் முதல்வர் பதவி உங்களுக்கு தான். அப்படித்தானே? யாரு ஜெயிச்சாலும் எடப்பாடியார் ஜெயிச்சு வந்தாலுமே முதல்வர் பதவி உங்களுக்கு வேணும் தானே? 50 சீட்டு உங்களுக்கு. இப்ப நடக்கிற ஆளுங்கட்சிக்காரவங்க ஓட்டு கேட்கும் போது எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? ஏதாவது நிறைவேற்றினாங்களா? நான் ஜெயிச்சுட்டா மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எந்த மகளிருக்கு கொடுத்தாங்க? நீங்க சொல்லுங்க பாப்பா. அதுக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா, என்னத்தையாவது சொல்லி ஒரு சில குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் அந்த 1000 ரூபாய் போகுது. ஏன்னா நல்லா பாடுபட்டு இருக்கோம். இதே தமிழக அரசு, மோடி அரசு வந்துச்சுன்னு சொன்னா மக்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க போல. தண்ணி குடிக்கிறீங்களா? இருக்காது. சாலையோர பாவம் அவங்களே ஒரு பெட்டி கடையை ரோட்ல போட்டு வைக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பாத்தீங்கன்னா நேற்று காலவாசல பாத்துட்டு இருக்கேன். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு பேக்க வச்சுட்டு 150 ரூபா வாங்குறாரு. எதுக்கு வாங்குறாரு? இல்ல ரசீது கொடுக்கணும்ல. கண்டிப்பா செய்வாங்க. ஜெயிச்சா இந்த சாலையோர நாங்க எந்த பைசா வாங்க மாட்டோம், மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்க மாட்டோம். லஞ்சம் வாங்க மாட்டோம், மக்களுக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டோம். உங்க என்ன ஒரு மோட்டர் பைக்கை கொண்டு நிப்பாட்டினா அதுக்கு 10 ரூபா 20 ரூபா. ஒரு ஒண்ணுக்கு இருக்க போனா 10 ரூபா வாங்குறீங்க, 20 ரூபா வாங்குறீங்க. இதெல்லாம் இது இப்ப நடக்கிற ஆளுங்கட்சிக்காரவங்க பாத்துருங்க. ஒரு கோயிலுக்கு போற வைபர் வாய்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். இப்போது நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் நமது செந்தமிழ் செல்வர் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். வணக்கம் மேடம். இப்ப உங்க மத்திய அரசை இன்றைக்குள்ள அரசாங்கம் நேற்று கரூர்ல பாத்தீங்கன்னா தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. இதுல கரூர்ல திடீர்னு மீட்டிங் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த விஜய் அவர்களோட கட்சி அரியலூர்ல திருச்சியில போட்ட மாநாடு பயங்கர கூட்டம் அப்படின்ட்டு அதுக்கு போட்டியா கரூர்ல போட்டிருக்காங்க. போட்டதுல மத்திய அரசை பயங்கரமா தாக்கி பேசியிருக்காரு. இன்னைக்குள்ள அரசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு விஜய் ரசிகரை பாக்குறதுக்கு மக்கள் நிறைய வருவாங்க. ஏன்னா மக்கள் வர்றாங்களே அந்த பசங்க தான் நிறைய வருவானுங்க. ஏன்னா ஒரு ரசிகருங்கிறதுனால படத்துல நடிச்சதுனால அவர் ரசிகருங்கிறதுக்காண்டி அவர் விஜய பாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட வருவாங்க. அவர் பேசுறத காதுல வாங்குறதுக்கோ அவருக்காண்டி ஓட்டு போடுறதுக்கோ வரல. அதுல முக்காவாசி பேருக்கு ஓட்டே இருக்காது. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களோட அரசை தாக்கி பேசினார்ல இன்றைய தமிழக அரசு முதல்வர், அவர் எப்படி மத்திய அரசு ரொம்ப பேசுறாரு. அப்ப நீங்க இந்த அரசை பத்தி நீங்க அவருக்கு இப்ப இருக்கிற நடைமுறைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து ஆளுக வரல. அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அவரு தான் விட்டு பார்த்தாரு, பிரிபஸ் விட்டு பார்த்தாரு, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து பார்த்தாரு. அதுல தகுதி இருக்குதா தகுதி இல்லையாதுன்னு சொல்லி பார்த்தாரு. யாருக்குமே எதுவும் விளங்கல. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அவர் 200 ரூபாய் கொடுப்பாருன்னு இங்க இருந்து திருச்சிக்கு இங்க இருந்து கரூருக்கும் போக முடியுமா? அழகா இங்க உள்ள வேலைக்கு போனா ஒரு சித்தாள் வேலையோ ஒரு கட்டட வேலைக்கோ போனாங்கன்னா 800 ரூபாய் 900 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம்ங்கிறாங்க. அதை வாங்கிட்டு வேலையை பாக்குறத விட்டுட்டு இங்க இருந்து கரூருக்கு அவர் பேச்ச கேட்க போவாங்க. இன்றைய அரசாங்கம் பாதுகாப்பு இல்ல, சரியான முறையில நடக்கலன்னு தான் சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாதுகாப்பு இல்ல. எங்க போனாலும் பாலியல் தொல்லை. சின்ன பிள்ளைய கெடுத்துட்டேன், பெரிய பிள்ளைய கெடுத்துட்டேன்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துட்டேன் பேப்பரை திறந்தா அதுதான் வருது. அந்த கெடுக்கிறதுலாம் யாரு? அவன் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க தான் பண்றாங்க. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா? அவன் யாருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க? விருதுநகர் ஒரு பொண்ணை இது பண்ணாங்க, எந்த தண்டனையும் கிடையாது. இங்க மணப்புறத்து கோயில ஒரு பையனை அடிச்சு கொண்டாங்க, எந்த தண்டனையும் கிடையாது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ஊர்ல
அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் விட தெரியாது. கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் ஒரு விட தெரியாது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில பண்றாங்க, ஆனா அதுல இளைஞர் அணியில உள்ளவங்க தான் பண்றாங்க. கண்டிப்பா அவங்கதான் பண்றாங்க. பிடிக்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க என்ன ஆகுறாங்க அப்போதைக்கு பிடிக்கிறாங்க, பேப்பர்ல வர்றாங்க, டிவில காமிக்கிறாங்க, யூடியூப்ல போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அவ்வளவுதான். சரி சரி பாப்போம். பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம். என்ன உங்க கட்சி கூட்டணி பழனிசாமி வந்து அடிக்கடி இல்லீகலா போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, வேற எதுவும் அங்க கசமுசா எதுவும் நடக்குதா என்ன? ஏங்க நீங்க வேற, சும்மா போனா கூட நீங்க வாட்டுக்கு கசமுசா நடக்குதா இல்லீகலா அல்லீகல் தெரியுறீங்க. அவர் யதார்த்தமா இப்போதைக்கு அவர் எந்த இதுவும் இல்லை, அதனால யதார்த்தமா டெல்லி வரைக்கும் போயிட்டு வராரு. அதுக்கு போட்டுக்கிட்டு நீங்க எனக்கையாவது சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, யதார்த்தமா போறவரு கர்ச்சிப்பை வச்சு எதுக்கு மூஞ்ச மூடிக்கிட்டே வெளியே வந்தாரு? ஏங்க இப்ப இருக்கிற ஒரு வாரமா பாத்தீங்கன்னா மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, என்ன மூஞ்சில தண்ணி வடியும் கொள்ள, அதை இப்படி தொடச்சா உடனே மீடியாக்காரங்க தான் எப்பன்னு இருப்பாங்களே, இப்படி தும்முனா பொத்திட்டு போறேன்னு அர்த்தமா? இதெல்லாம் ஒரு குற்றமா? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அண்டம் கலர்ற மாதிரி அங்க ஏதோ அமித்ஷா போட்டு வாங்கிட்டாரு, அதனாலதான் மூச்சு விட முடியாம கர்ச்சிப்பை வச்சு அப்படியே அழுதுகிட்டே வந்தாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த மீடியாக்காரங்க என்னத்தையாவது போட்டு இது பண்ணிக்க இருக்காங்க. எப்படா அதான் சொல்லல, ஒருத்தர் பிடிக்கலைன்னா எப்படி வேணாலும் பேசுவாங்கல்ல, நமக்கு தெரியாதா? மீடியாக்காரங்க சொன்னாலும் இவருதான் கச்சா கச்சாவா வச்சிருக்காரு, கொடுத்து ஆப் பண்ணிடுவாருல்ல, வரவிடாம பண்ணிருக்கலாம்ல இவரு. கஜாவா குடுக்குறாரு, இங்க போய் பார்த்தேலாக்கும். அதெல்லாம் தெரியுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பேப்பர்ல மீடியால மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒருங்கிணைப்பை பத்தி பேசுனதாவும், எல்லாரையும் உள்ள சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரே கூட்டணியா வேலை பார்ப்போம்னு அமித்ஷா சொன்னதாவும், அதை இவர் மறுப்பு தெரிவிச்சுட்டு வாங்குன்னு வாங்கப்பட்டுட்டு வந்ததாகவும் தான் கேள்விப்படுறோம் நாங்க. மக்கள்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க, பேப்பர்ல கூட அப்படிதான் போட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க அதெல்லாம் வந்துங்க அவங்களுக்குள்ள உள்கட்சி பிரச்சனை என்ன, அதை வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு அது பேசுறாங்க இது பேசுறாங்கலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி, உள்கட்சி பிரச்சனை தான் நீங்க சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம். அது எப்ப 2016க்கு அப்புறமே ஃபுல்லாவே அது உங்களோட அடிமையான கட்சி ஆயிருச்சு. அது உங்களோட உள்கட்சி மாதிரி தானே இருக்கு. அடிமையான கட்சியில இப்பதானங்க கூட்டணியில கூட்டணிக்கே வரல. அப்படி 2017 எடப்பாடியார் வந்து தலைமை ஏற்ற உடனேயுமே வந்து மோடி ஐயா காலில் விழுந்துட்டாரு. அப்ப இருந்து அது உங்க கட்சி தான் உள்கட்சி பிரச்சனையா இருக்கு. அது நீங்களா சொல்லிக்கிற வேண்டியதான். ஏங்க இன்ன வரைக்கும் கூட்டணிக்கு வரல, இனிமேல் வந்தாத்தேன் அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. சரி, இப்ப அம்ம தொண்டர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. கட்சி தலைமையில 50 சீட்டு கேட்கறதாவும், இவங்களுக்கு என்னமோ எடப்பாடியாருக்கு 25 சீட்டு தான் கொடுக்கறதாவும் பேசிக்கிறாங்களே. அது வந்து காலப்போக்கில் இனிமேதாங்க எல்லாமே தெரியும். இப்பயே கேள்வி கேட்டீங்கன்னா தெரியாதா? அதெல்லாம் நேத்தே சொல்லிட்டாங்கல்ல 50 சீட்டு தான். இல்ல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அது இனிமேதான் பேசி முடியும். எப்படியே ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிக்கலாம்னு பாக்குறீங்க. 50 சீட்டு பாஜக அறிவிச்சிருக்காங்க, 25 சீட்டு தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க எடப்பாடியாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க 50 சீட்டு வெற்றி பெற்று முதல்வர் ஆகலாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இப்ப எல்லா மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா நாங்க தான் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் கைப்பற்றணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நாங்க பாடுபடுறோம் எல்லா மாநிலத்திலயும். அப்ப சரி, நீங்க முதல்வரா தமிழ்நாட்டுல வரணும்னு நினைக்கிறீங்க, ரைட்டு. அப்புறம் எடப்பாடியாரை போய் முதல்வரா அறிவிச்சிருக்கீங்க. எடப்பாடியார் அவர் வந்திருக்காரு, அவர் எல்லா இதுலயும் தோத்துட்டாரு, திரும்ப எங்கள்கிட்ட வந்திருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து செஞ்சா தமிழ்நாட்டை இந்தியாவும் கைப்பற்றலாங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்களும் பாடுறோம். அப்ப அவரு முதல்வர் பதவியை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் ஜெயிக்க மாட்டாரு. அடுத்த மாநிலங்கள்ல நீங்க உடைச்சு நீங்களே பதவி அமைச்ச மாதிரி இந்த மாநிலத்திலயும் அவர் ஜெயிச்சாலும் முதல்வர் பதவி உங்களுக்கு தான், அப்படித்தானே? யாரு ஜெயிச்சாலும் எடப்பாடியார் ஜெயிச்சு வந்தாலுமே முதல்வர் பதவி உங்களுக்கு வேணும் தானே? 50 சீட்டு உங்களுக்கு. அது வந்து தலைமை பாத்துக்கிறோங்க, அதெல்லாம் தலைமை பாத்துக்கிறோம். பரவாயில்ல, சரி. எப்படினாலும் நல்ல ஆட்சி, மக்களுக்கு வேண்டிய தேவைகளை செஞ்சா சரிதான். எந்த கட்சி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயே தமிழக அரசு வரப்போற தேர்தலுக்கு திரும்ப நம்ம தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. நிறைய லோனு, அப்புறம் சப்சிடி அமௌண்ட், அது இதுன்னு இந்த கல்வி லோனு அது இதுன்னு, அப்புறம் நகையை வைக்கிறதுக்கு வச்ச அந்த பணத்தெல்லாம் வந்து மீட்டுறதுக்கெல்லாம் லோன் தள்ளுபடி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கே. இப்ப நீங்க எப்படி அப்புறம் ஆட்சி அமைப்பீங்க? அதாவது இப்ப நடக்கிற ஆளுங்கட்சிக்காரவங்க ஓட்டு கேட்கும் போது எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, ஏதாவது நிறைவேற்றினாங்களா? நான் ஜெயிச்சுட்டா மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எந்த மகளிருக்கு கொடுத்தாங்க நீங்க சொல்லுங்க பாப்பா? அதுக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா, என்னத்தையாவது சொல்லி ஒரு சில குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் அந்த 1000 ரூபாய் போகுது.
அதுவும் போகுது 3 மாசம் போச்சா அப்புறம் 6 மாசம் வரலைங்கிறாங்க. இது ஒரு டிராபிக். என்ன நகை 5 பவனுக்கு வந்து 5 பவன் நகை பேங்க்ல வச்சிருக்கிறவங்க, கனரா பேங்க், SBI பேங்க், அதனது கூட்டுறவு பேங்க், இந்தியன் பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடின்னு சொன்னாங்க. யாருக்கு தள்ளுபடி ஆயிருக்கு தெரியுமா? ஆளுங்கட்சிக்காரவங்களுக்கு தாங்க தள்ளுபடி ஆயிருக்கு. நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு யாருக்குமே தள்ளுபடி ஆகல. கிராமத்திலயுமே சரி, ஒரு சிலருக்கு தான் தள்ளுபடி ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் யாருக்குமே தள்ளுபடி ஆக கிடையாது. ஏன்னா இப்ப எந்த பசு வருது, இந்த பிரி பசுன்னு சொல்லி விடுறாங்க. அது 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 எதுக்கு விடுறாங்க? இங்க நிப்பாட்டினா கொண்டு போய் கொள்ள இடத்துல கொள்ள தொலைல நிப்பாட்டுறான். தமிழக அரசு நல்லா இல்ல, வேலை மட்டும்தான் பார்க்க ரெடி ஆவாங்க, ஆனா திட்டங்கள் நல்லா நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லாம சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதான் நடந்துகிட்டு இருக்கு. அரசு வந்தா இப்ப நீங்க நல்ல, எங்க அரசு வந்துச்சுன்னா நாங்க இதுவரையில என்ன நல்லா பாடுபட்டு இருக்கோம். இதே தமிழக அரசு, மோடி அரசு வந்துச்சுன்னு சொன்னா மக்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க போலயே. தண்ணி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க மோடி அரசுல? ஓட்டு வாங்குறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஓட்டு வாங்குற மக்களுக்கு நல்லது செய்து கொடுக்குறோம் நாங்க. ஏன்னா இப்ப ஒரு ரேஷன் கடை பிரச்சனையா பாத்து கொடுக்குறோம், பாதாள சாக்கடை பிரச்சனையா பாத்து கொடுக்குறோம். என்ன இந்த வரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வரி. அந்த சாலையோர பெட்டி கடைகள்ல எல்லாம் அதுல கூட வசூல் பண்றாங்க. அதெல்லாம் நீங்க ஒழிச்சிருவீங்க? ஆமா, அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. சாலையோர பாவம் அவங்களே ஒரு பெட்டி கடையை வந்து ரோட்ல போட்டு விக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பாத்தீங்கன்னா நேத்து காலவாசல பாத்துட்டு இருக்கேன். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு பேக்கை வச்சுட்டு 150 ரூபா வாங்குறாரு. எதுக்கு வாங்குறாரு? ரசீது கொடுக்கணும்ல. 10 கடனை 1000 ரூபா ஆச்சு. ஆமா, 10 கடனை 1000 ரூபா ஆச்சு. சரி, ரிசிப்ட் கேக்குறாங்க, ரிசிப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல, தண்ணி குடிக்கிறதுல ஆளுங்கட்சி இப்ப நடைமுறைக்கு இருக்கிற ஆட்சிக்காரவங்க கேட்க வேண்டியதானே. என்ன சொல்றாங்க? நான் விசுவாசமா பேசுறேன், ஆனா பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றேன். கண்டிப்பா பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணியில இருக்கிறதுனால கட்டாயம் ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்போம். நாங்க ஜெயிச்சா இந்த சாலையோர நாங்க எந்த பைசா வாங்க மாட்டோம், மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்க மாட்டோம். லஞ்சம் வாங்க மாட்டோம், மக்களுக்கு வந்து எந்த துரோகம் பண்ண மாட்டோம். என்ன ஒரு மோட்டர் பைக்கை கொண்டு நிப்பாட்டினா அதுக்கு 10 ரூபா 20 ரூபா. ஒரு ஒண்ணுக்கு இருக்க போனா 10 ரூபா வாங்குறீங்க, 20 ரூபா வாங்குறீங்க. இது வந்து இப்ப நடக்கிற ஆளுங்கட்சிக்காரவங்க. பாத்ரூம்க்கு ஒரு கோயிலுக்கு போற ஒரு அம்மா பாத்ரூம் போது பர்ஸ வச்சுட்டு வந்துட்டே இருக்குது, 10 ரூபா கொடுத்தாத்தே ஒண்ணுக்கு இருக்க விடுறேங்கிறீங்க. இது எந்த ஊருங்க நாயா? அது அரசாங்கம் செய்யுதுங்க. இப்ப நடைமுறைக்கு வர்ற அரசாங்கம் தாங்க செய்யுது. உங்க அரசாங்கம் வந்தா, எங்க அரசாங்கம் வந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. வந்துருவீங்க? கண்டிப்பா வருவாங்க. ரைட், ஓகே. என்டிஏ கூட்டணியில நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். ரைட், மக்களுக்கு நல்லது நடந்தா சரிதான். வைபர் வாய்ஸ் சேனல் நல்லதே செய்வோம். வைபர் வாய்ஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம்.